ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த மாலை வேளை மகிமைப்படுவதாக. தினம் ஒரு மாலை தானத்தில் ஒரு சந்திப்பெல்லாம் மிக சந்தோஷம். நம்ம வேதத்தை நாம் தியானித்து வருகிறோம். அருமையான பாசமாக நல்லா வேதத்தில் நல்லா அடிப்படை வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். பாசமாக கேட்டுக்கொண்டாங்க வார்த்தையை கொடுக்கும்படி, நானும் மறக்காமல் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். உங்கள் மத்தியில் இருக்கிறேன். இன்றைக்கு பாஸ்டம்மாக்கு பிறந்த நாள். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சற்று நேர தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நமக்கு ஒரு பழக்கமான பரிச்சயமான ஒரு வேத பகுதி. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு இடைப்படுவராக. பாஸ்டமாக கேட்கும்போது எனக்கு இந்த வார்த்தை நினைவில் வந்தது. இந்த ஆண்டில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தெரியும் ஆண்டவர் எவ்வாறு அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்தார் என்று. உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் அவ்வளோ சாட்சிகள் நீங்கள் சொல்லுவீங்க. அது நல்லா நடத்தி வந்த விதங்கள் நினைக்கும் போது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை துதிக்க தோணுகிறது. அப்போ நல்லவர். இந்த நேரத்தில் கூட உங்கள் மத்தியில் அந்த வார்த்தையை பகிர்ந்துக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோசுவாவிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இந்த வசனத்துடைய பின்னணி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவன் திட்டமிடுகிறார். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தேசமாகும்படியாக தேவன் திட்டமிடுகிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு நபர் தேவை என்று தேடும்போது மோசேயை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். செங்கடலை தேவன் கடக்க செய்கிறார். வனாந்தரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறார். தாகத்தை தனியால் தாகத்தை தீர்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறார், தாகம் தீர்க்கிறார். அற்புதமாக தேவன் நடத்தி வருகிறார். நாட்கள் செல்கிறது. மோசே மரித்து போகிறார். இப்பொழுது வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது யார் நடத்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு யார் இல்லை என்று இருக்கும்போது ஆண்டவர் யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது தெரியும். யோசுவாவை தேர்ந்தெடுக்கும் போது யோசுவாவிடத்தில் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை, ஆண்டவரே இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்துவேன்? எனக்கு இந்த ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. மோசையே கோவப்படுத்த வைத்தாங்க. எங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்மலை பார்த்து பேசுங்கிற அந்த ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த கோபத்தில்
ஆண்டவருக்கு அந்த மோசே அந்த கன்மலையை அடிக்கிறார். ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியல. அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த யோசுவா திகைத்து நிற்கிறார். எப்படி நடத்துவேன்? பயந்து நிற்கிறார். எப்படி நடத்துவேன்? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்கிறார். இரண்டாவது சொல்கிற ஒரு காரியம், அதுதான் முக்கியமான காரியம். நான் மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு நான் எப்படி நான் வழிநடத்தினோ, நான் மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி மோசையோடு இருந்து நான் வழி நடத்தின நாட்கள் இருந்ததோ, அப்படியே நான் உன்னோடு இருக்கிறேன். செங்கடை கடக்கும்போது நான் மோசையோடு இருந்தது. வனாந்திரத்தில் ஜனங்கள் புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாத போது உணவு கொடுத்து மோசையோடு இருந்தேன். அதே போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யோசுவாவை பார்த்து தேவன் சொல்கிறார். இன்றைக்கு இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களிடத்தில் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, 2024 ஆண்டுல நான் எப்படி உன்னோடு இருந்தேனோ, உன்னை நான் எப்படி வழிநடத்தினோ, உங்களை நான் எப்படி பாதுகாத்தினோ, எப்படி பராமரித்தனோ, எப்படி அன்பு செலுத்தினோ, அதே போல இந்த 2025 ஆண்டுல தேவன் உங்களை வழிநடத்த போதுமானவர். இந்த ஆண்டு துவக்கத்திலே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. துவக்கத்திலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. துவக்கத்தில் எனக்கு மிகுந்த வேதனை உண்டாக்கின காரியம் நடந்தது. என்ன நீங்க புலம்பி 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 தவிக்கீங்களா? ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன் என்று அன்று சொன்னார். நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யாவையும் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எத்தனை நாவுகள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். உண்மைதானே? அவர் நம்மோடு இல்லைன்னா இன்றைக்கோ நம்ம மாண்டு போயிருப்போம். உண்மையில நான் சொல்லணும்னா அதான் உண்மை. என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னோடு இருந்தார். எல்லா காரியத்திலும் என்னோடு இருந்து ஆண்டவர் செய்கிற காரியம், அசாதாரணமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். அதே போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். போதுமானவர். சூழ்நிலைகள் மாறலாம், உங்கள் நிலைமைகள் மாறி இருக்கலாம். உங்களோடு இருப்பேன், நான் கடைசி வரை உங்க கூட இருப்பேன், நீ தைரியமா செய், நான் உங்க கூட கடைசி வரை நான் இருப்பேன் என்று சொன்னவங்க எல்லாருமே உங்க கூட இந்த நாளில் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க. கடந்த ஆண்டுல நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க கூட நான் இருப்பேன், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எது நடந்தாலும் பிரச்சனை, உங்க கூட நான் இருப்பேன், தைரியமாறு என்று சொன்னாங்களே எல்லாருமே நம்ம கூட தான் இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, இல்லை. வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, தேவை அதிகமாக இருக்கும்போது, தேவைகள் இருக்கும்போது நம்ம கூட இல்லை.
ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இந்த 2025 ஆண்டில் உன் கூட இருப்பேன். 2024 ஆண்டில் உன்னை வழிநடத்த வைத்த நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்றார். சூழ்நிலைகள் மாறலாங்க, எல்லாமே ஆண்டோட வார்த்தைக்கு புறம்பாகவே, அதாவது எதிர்மாறாகவே நடக்கும். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ற வேதம் சொல்லுது, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரம் அல்ல. அவர் சொன்னது செய்யும் அளவு ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். சூழ்நிலை மாறி இருக்கலாம், நம் நிலைமைகளை மாறி இருக்கலாம், நம்முடைய இயலாமை மாறி இருக்கலாம். அப்படிதாங்க வேதத்தில் ஒரு நபரை நான் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுறேன். ஆண்டவர் ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு காரியம் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு காரியம் அவனுக்கு சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு மாறாகவே நடக்கு, அது மாறாகவே நடக்கு. ஆண்டவர் சொன்னது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஒன்றுமே இல்லாத, ஒன்றுமே செய்யாத காரியத்திற்கு பழி சுமத்து வருது. யாருங்க முடியும்? யாரால முடியும்? செய்யாத தப்புக்கு தண்டனை யார் அனுபவிக்க முடியும் சொல்லுங்க? அனுபவித்தார். அதான் நம்ம அதிகமாக தியானிக்கிற ஒரு நபர் யோசேப்பு. ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை தருகிறார். இவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் இவனை வணங்குறதை போல தாழ விழுந்து கிடக்கு. அதை பார்த்து, அந்த சொப்பனத்தை பார்த்து தன் சகோதரத்திட்ட சொல்லும்போது சகோதரர்கள் அவனை அசட்டை பண்ணுகிறான். உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அசட்டை பண்ணுறாங்க. அது தகப்பனிடத்தில் சொல்லும்போது தகப்பன் அவனை கடிந்து கொள்கிறார். நாட்கள் போக அவன் தன்னுடைய சகோதரனுக்கு உணவு கொடுக்க வரும்போது சகோதரன் அவனுடைய யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரங்களை பலவனை அங்கே எல்லாம் கிழித்து அவனை குழியிலே தள்ளப்படுறான். அவன் சொப்பனம் காண்கிறது என்ன? சொப்பனம் கண்டது என்ன? சொப்பனத்துக்கு புறம்பாகவே, சொப்பனத்துக்கு எதிர்பாராகவே நடக்கு. குழியிலே தள்ளப்படுறான். இஸ்மவேலருக்கு விற்கப்படுறான். அதுக்கப்புறம் எகிப்துக்கு பார்வோனுக்கு அடிமையாக கொண்டு போகிறான். பார்வோனிடத்தில் அடிமையாக கொண்டு செல்லப்படுறான். அங்கே போயும் அவன் செய்யாத தப்புக்கு அங்கே தண்டனை அனுபவிக்கிறான். சிறைச்சாலையில் போடுறாங்க. அங்கேயும் பானபாத்திரக்கார ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு விளக்கம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு யோசேப்பு ஒரு காரியம் சொல்றார், என்னை மறந்துடாத அப்படி சொல்லும் போது அங்கே வேத அழகா சொல்ல பாருங்க, பானபாத்திரக்காரன் யோசேப்பு மறந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள், பல இன்னல்கள், பல வேதனைகள், பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள் வந்தது. ஆனால் ஆண்டவரை தூசிக்கலை, ஆண்டவரை மறுதலிக்கலை, ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யலை.
அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அழகான ஒரு வார்த்தை. போர்த்திப்பா மனைவி எனது வா சைனின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை சொன்ன, தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன், எப்படி பாவம் செய்வேன். வாலிபனே, பாவம் இந்த உலகத்தில் பருகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம். யோசிப்புடைய வாழ்க்கையில தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டான். வேதம் அழகா சொல்லுது பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் யோசிப்போடு தேவன் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க. எடுத்து காண்பிக்க நான் ஆசைப்படல, நான் முடிக்க போறேன். யோசிப்போடு தேவன் இருந்தார். எல்லா சூழ்நிலையும் யோசிப்போடு தேவன் இருந்தார். அங்க பாருங்க, அவன் தரிசனம், அவனுடைய சொப்பனம் நிறைவேறும் காலம் வருகிறது. அதான் ஆபகுக் அந்த சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது. அது நிச்சயமாகவே விளங்கும். அதை போய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நம்மோடு இருக்கிறவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்திற்கு எதிர்மாறாகவே நடக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஆனால் அந்த வாக்குத்தத்திற்கு ஆப்போசிட்டாகவே நடக்கிறது. நினைக்கிறீங்களா? இல்லை, நெவர் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள்ல ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை வார்த்தை, எத்தனை பெரிய ஒரு வார்த்தை, எவ்வளோ பெரிய வார்த்தை. இந்த 2025 ஆண்டில் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு சிறு வயதில் நம்ம நடந்து போகும்போது, ரோட்டோரத்தில் நடந்து போகும்போது நம்ம யதார்த்தமாக நம்ம வேகமாக போயிடுவோம். வேகமாக போனோன்னா ஏதாவது ஒரு வாகனம் வேகமாக வரும்போது சட்டான ஒரு கை வந்து பிடிக்கும் பாருங்க. அதே போலதான் தேவன் எல்லா சூழ்நிலையும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சமாதானத்தோடு இருங்க. தேவன் பலத்த காரியம் செய்வார். அதான் நம்ம 6வது வருஷத்தை வாசிக்கும்போது, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன்னா அந்த வாக்கு நிறைவேற்றும் அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்படியாவது அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன் இப்படி நடக்கு? ஏன் நான் ஆண்டவர் தேடுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அழைத்து போகிறேன், தேடுறேன், வைக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஏன்பா என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ பிரச்சனை? எல்லாம் கர்த்தர் அறிகிறார். வேதம் சொல்கிறது, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவன் நம்மோடு இருக்கிறார். கடைசி நான் வாசிச்சு நான் முடிக்க போறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. என் ஜனத்திற்கு கொடுப்பேன் என்று
ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தெய்வனாக இருக்கிறார். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நிறைய காரியங்கள் செய்வார். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் மையப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை இருந்த தேவனே, இந்த ஆஸ்திரிக்கப்பட்ட நல்ல இந்த மாளிகையில் அப்பா தினமும் ஒரு மாலை தானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வயிற்றில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரே உதவி செய்வீராக. அதனால் நாங்கள் தியானித்து இந்த வேத பகுதிகளுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு இடைப்பட்ட கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும். அப்பா எங்களோடு இருக்கிறவர், எங்களோடு இந்த பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறேன். பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன தேவன். அப்பா பல சூழ்நிலைகள், பல இன்னல்கள், பல நெருக்கங்கள் வந்தால் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க என்று நாங்கள் அறிந்து கொள்ள நீ உதவி செய்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஆசுதமாய் மாற உதவி செய்ய உன்னை கேட்ட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்தோது கேட்க போகிற ஒவ்வொருவரையும் பெயராய் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதி. இந்த வார்த்தையின்படி நீர் அவர்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா எல்லா சூழ்நிலையிலிருந்து நீர் அவங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய். தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நடத்துகிற தேவனாக பெரிய காரியங்கள் செய். தொடர்ந்து ஆளுங்க செய். இந்த ஊழியத்தை ஆஸ்வதிங்கப்பா. தினமும் ஒரு மாலை தானத்தில் நாங்கள் பங்கு பெற எங்கள் உதவி செய்ய ஊழியத்தை ஆஸ்வதிங்க. உடைய தாசியனை பயன்படுத்த வேண்டும். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்து குறை எருமையாக்குகிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். Thank you.